வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். பிரெக்னன்சியில் இந்த ஆஸ்பிரின் மாத்திரைங்கிறது சம்டைம்ஸ் நம்ம பிரெக்னென்ட் விமனுக்கு கொடுப்போம். இது எதனால கொடுக்குறோம்? ஏன்னா எல்லாருக்குமே ஆஸ்பிரினுங்கிறது நம்மளுக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட் எடுக்கிறது இல்லை ஒரு வயசானவங்க எடுத்துக்கிற ஒரு மாத்திரையாக இருக்கே டாக்டர், இதை பிரெக்னன்சியில் கொடுத்தா இது என்ன ஆகும், பேபியவோ இல்லை மதரையோ இது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிற ஒரு மாத்திரை நம்ம எதனால பிரெக்னன்சியில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ப்ரெக்னென்சியில் அந்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நஞ்சுக்கொடி உருவாகிற நேரம், அப்புறம் அந்த ஒரு பிளட் வெசல் எல்லாம் ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு நேரம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக இருக்கும். அதன் மூலமாக தான் நம்மளுக்கு மதர்லேருந்து யூட்ரஸுக்கும், யூட்ரஸ்லேருந்து பாப்பாவுக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு பிளட் சப்ளை சீராக இருக்கிறதுங்கிறது. அப்போ தான் நம்மளுக்கு பேபியோட அந்த க்ரோத் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த பிளட் சப்ளை நல்லா இருக்கும்பொழுது தான் மதருக்கும் பிபி அந்த மாதிரியான ஒரு இஷ்யூலாம் வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாஸ்குலேச்சர்லேயோ ஒரு ப்ரெசன்டேஷன்லேயோ ப்ராப்ளம் வரும்பொழுது தான் சம்டைம்ஸ் நம்மளுக்கு மதருக்கு ஒரு பிபி வரதுக்கான சான்ஸோ, இல்லை பாப்பாவுக்கு வெயிட் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறதோ, அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அந்த ஒரு பிளட் சப்ளையை ஆஸ்பிரினுங்கிற மாத்திரை நம்மளுக்கு இந்த வாஸ்குலேச்சரோட சேஞ்சஸை நம்மளுக்கு கொடுக்கறதுனால, அந்த பிளட் சப்ளை சீராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆஸ்பிரின் சில அட்வான்டேஜஸை நம்மளுக்கு ஒரு ப்ரெக்னென்சியில் கொடுக்கும். நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அதாவது நம்ம இந்த ஆஸ்பிரின் போடும் பொழுது யாருக்கெல்லாம் பிபி அதிகமாக வரதுக்கான சான்ஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த பிபியை நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டடீஸ் நம்மளுக்கு ஆஸ்பிரின் பற்றி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறச்சே நம்ம இந்த ஆஸ்பிரினை யாருக்கெல்லாம் போடுவோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் அதிக பிபி வரதுக்கான சான்ஸ் இருக்கும். அதாவது நம்மளுக்கு சம்டைம்ஸ் ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு பிபி வந்திருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு இந்த ஒரு ப்ரெக்னன்சியில் முன்னாடியே பிபி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு சில சமயம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் 12 வீக் ஸ்கேனில் சில ஹார்மோனல் வேல்யூஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு அவங்களுக்கு பிபி வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அவசியம் ஆஸ்பிரின் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகம் வெயிட் உள்ளவங்க, எல்டர்லி பிரைமி, அதாவது கொஞ்சம் அதிக வயசில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம இந்த ஆஸ்பிரினுங்கிறத ஆட் பண்ணுவோம். பேபி நம்மளுக்கு ஒரு வெயிட் குறைவாக இருக்கிற ஒரு நேரத்துலையும் இந்த ஆஸ்பிரினுங்கிறது நம்மளுக்கு அதிகமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் சில பேருக்கு முன்னாடி ப்ரெக்னென்சியில் மிஸ்ட் அபார்ஷனுங்கிற மாதிரி, அதாவது ஹார்ட் பீட் பேபிக்கு ஹார்ட் பீட் மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை சில பேருக்கு அவங்க உடம்புலையே ப்ளசண்ட்டாவை எதிர்த்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற பேஷண்ட்ஸ் மாதிரி நம்ம ஏபிஎல்ஏ சிண்ட்ரோமுங்கிற மாதிரி சில சமயம் நம்ம முன்னாடியே நம்ம டயக்னோஸ் பண்ணியிருப்போம். அவங்களுக்கும் இந்த ஆஸ்பிரினுங்கிற மாத்திரை நம்ம நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆஸ்பிரினுங்கிறது எப்போ ஆரம்பிப்போம்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஏற்கனவே இருக்குது, அதாவது இந்த ஏபிஎல்ஏ சிண்ட்ரோமோ இல்லை பிபி வரத்துக்கான சான்ஸ் இருக்குதோ, இல்லை அந்த மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன நேரத்திலேயே உங்கள் டாக்டர் ஆஸ்பிரினுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு 3ஆம் மாத ஸ்கேன் இல்லைனா 5ஆவது மாத ஸ்கேன், இதில் சில சமயம் அந்த ஒரு ரத்த ஓட்டம், யூட்ரைன் ஆர்ட்ரி அப்படிங்கிற அந்த ரத்த ஓட்டத்தில் சில சேஞ்சஸ்லாம் நம்ம ஸ்கேன் ஃபைண்டிங்ஸில் பார்க்கும் பொழுதும் சில சமயம் நம்ம அந்த ஆஸ்பிரினுங்கிற மாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா மோஸ்ட்டாக ஒரு 34-36 வாரம் வரைக்கும் இந்த ஆஸ்பிரினுங்கிற டேப்லெட்டை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இதனால மோஸ்ட்டாக என்னென்ன எல்லாருக்குமே ஆஸ்பிரினுங்கிறது ஒரு ப்ளீடிங் உருவாக்குமே, அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம ஒரு ப்ரெக்னென்சியில் அந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கலாமா டாக்டர் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லோ டோஸ் ஆஸ்பிரின். ஸோ இந்த டோசேஜில் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஒரு லோ டோஸ் ஆஸ்பிரின் அப்படிங்கிறது போடும் பொழுது மதரையோ பேபியோ அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாத அந்த டோசேஜ்லங்கிற மாதிரி தான் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ உங்களோட டாக்டர் உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் ஆஸ்பிரின் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா தைரியமாக எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதை எடுக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது.